ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தருகிறபடி நான் நமக்கு நன்றி. ஆண்டவரே, உடைய பாதப்படியில் காத்திருக்கிற எங்களுக்கு எடுபடாத நல்ல பங்கை நீர் பிட்டு தருகிறீர். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயத்தை திறந்தால் ஒழிய வேத வசனம் எங்களுக்குள் போகாது என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் இருதயங்களை திறந்து உடைய வசனத்தை அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தை வாசித்த போது சில சம்பவங்கள், சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதை தான் நாம் இன்றைக்கி வேத பாடமாக பார்க்க போகிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், அதாவது இந்த வசனத்தை நாம் ஜெபிக்கிறது நமக்கு தெரியாதான், நமக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு நமக்கு தெரியாதான், நமக்கு வேண்டியது என்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நமக்கு என்னென்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு உடனடியாக நம்ம என்ன சொல்லுவோம்? என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நமக்கு வேணுன்றது நமக்கு தெரியாதா? நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணுங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டே ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறோம். அது எப்படி நமக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு சொன்னால், நாம் இப்படி தெரியாமல் ஜெபம் பண்ணுறத பைபிள் எப்படி சொல்லுது? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம்? எனக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ண தெரியாதது எங்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் அப்படிங்கிறார். பிதாவின் சித்தம் என்னவென்பதை அறிந்து அதுக்கு ஏற்ற ஜெபத்தை பண்ணணும். அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது பிதா உங்களுக்கு அதை உடனடியாக அருளி செய்வார். அப்படி பிதாவின் சித்தத்தை அறிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு பலன் உங்களுக்கு. பிதாவின் சித்தங்கிறத நம்ம அப்படியே அறிஞ்சிக்கிட்டே வந்தோன்னா, அவர் கூட நடக்கவே ஆரம்பிச்சிட்டோன்னா, தேவ சித்தம் என்னங்கிறத நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம ப்ரேயரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக இயேசுடைய ப்ரேயர் எடுத்துக்கோங்க. கெத்செமனேல அவருக்கு பிதாவின் சித்தம் என்னதென்று நல்லா தெரியுது. நல்லாவே அவருக்கு தெரியும், நான் இந்த வழியாக போய் தான் பாடுகளை நான் சந்திக்கணும், சந்தித்து அந்த பாடுகள் மத்தியிலிருந்து நான் ஒரு மீட்பை கொண்டு வரணுங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது. ஆனாலும் அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, இது ரொம்ப கடினமான பாதை, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும், இல்லாவிட்டால் உங்களுடைய சித்தத்தின்படியே செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு சித்தம், பிதாவின் சித்தம் என்னங்கிறது நல்லா தெரியுது. தெரிஞ்சுட்டு இந்த ஜெபம் பண்ணுறார். ஆனால் உங்களுக்கு எனக்கு இப்போ என்ன பிரச்சனை? பிதாவின் சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, நம்ம எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன ஜெபிக்கணும். பின்னாடி அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் என்ன ஜெபம் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அது எங்கிட்ட இருக்கக்கூட ஒரு பலவீனம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விரும்பினதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு என்ன தேவைன்னு படுதோ எல்லாம் ஜெபம் பண்ணுறேன். பல நேரங்களில் பாருங்கள், நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல சில பொருட்கள் கேட்பாங்க. நீங்கள் பீச்சுக்கு போகும்போது எல்லாம் கேட்பாங்க. அந்த பொருளை நீங்கள் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் அந்த பொருளை நீங்கள் பாருங்கள், 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. சிலர் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கைக்கு அது தேவை கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டாங்க, அதை நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அது ஒரு மூலையில் கொண்டு போய் கிடக்குது. அந்த பொருள் விரயம் அதெல்லாம் 2வது, பண விரயம் அதெல்லாம் 2வது. ஆனால் அது தேவையா தேவையில்லையா உடனே கேட்குறோம். இந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இப்போ அது பிள்ளையினுடைய பலமா பலவீனமா? பிள்ளையினுடைய அந்த பலன் என்ன? ஒரு பாடத்துக்கு எனக்கு தேவையானது ஒரு கால்குலேட்டர் கேட்குறாங்க, ஒரு சயின்டிஃபிக்கல் கால்குலேட்டர் கேட்குறாங்க. அது உங்களுடைய பாடத்துக்கு தேவை, அவங்களுடைய பல கிளாஸஸ்க்கு அது தேவைப்படுது. அதை கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுக்குறோம். அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அது அவங்க +2 முடித்த பிறகு இன்ஜினியரிங்கில் கூட அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம், இத்தனை ஆண்டு காலம் அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை வச்சு, நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுறதை வச்சு தான் நம்ம வாங்குறதுனுடைய மகத்துவம் இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ப்ரேயரும் அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டு சும்மா நீங்கள் அதை வாங்கிட்டு பின்னாடி அதனால் வேதனை அனுபவிக்கிறதோ, அது வேகமாக யூஸ் பண்ணாமல் அங்கே கிடக்கிறதோ, அது நம்முடைய சித்தம். பிதாவின் சித்தம்னு ஒன்று இருக்குது. அதை கேட்டு நம்ம செய்கிறோம் பாருங்களேன், அது நம்முடைய பலனாமா. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு, அதுவே எனக்கும் தெரியும், நான் அதை கேட்பேன், அவர் எனக்கு இது கொடுப்பார். இன்றைக்கி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்விகளில் மிக முக்கியமானது என்னென்னா, தேவசித்தம் அறிவது எப்படி, தேவசித்தம் அறிவது எப்படி அப்படின்னு சொல்லி.
அதாவது தேவ சித்தம் அறிவது எப்படி அப்படிங்கிறத ஒரு மணவாட்டி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மணவாளனோடு கூட அவருடைய சித்தம் அறிவது என்னங்கிறத அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, கேட்டுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவர் கூடவே வாழும்போது தான் பாருங்க அவர் சித்தம் என்ன, அவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவர் என்ன விரும்புகிறாரு, இந்த மாதிரி நான் இருக்கணும்னு விரும்புகிறாரு, எந்த மாதிரி வீடு இருக்கணும்னு விரும்புகிறாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதே தான் சொல்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது வெறும் பாடத்தால் வர்றதில்லை. தேவ சித்தம் அறிவது எப்படி அப்படிங்கிறது பாடத்தால் வரக்கூடியது இல்லை. நீங்கள் அவரோட அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த அவருக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண அவரோட சஞ்சரிக்க ஆரம்பிக்க அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார். பாருங்களேன், எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட செய்வார். அது எல்லாத்தையும் சொல்கிறவர் உங்களை பற்றியும் சொல்லுவார். சரி, இப்போ நம்ம செய்தி என்னன்னா, நான் இப்போ எப்படி என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறது, பிதாவின் சித்தத்தை அறிந்து நான் ஜெபம் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் அந்த பலவீனத்தில் எனக்கு பலப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்கிறாரா, எனக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் வரார். அவர் என் பிரேயரில் என்ன பண்ணுறாரா, எனக்கு என்ன தேவை என்பதை, உண்மையான தேவை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் உலக வாழ்க்கைக்கு உண்மையான தேவை என்ன என்பதை அவர் பிதாவுக்கு என் மூலமாய் தெரியப்படுத்துகிறாரா, ஜெபம் பண்ண வைக்கிறாராம். இதுதான் உண்மையான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் ஆவியான ஒரு துணையோடு தான் ஏறெடுக்க முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவையா, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்கள். இந்த வசனத்தில் அது உறுதிப்படுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் தேவை. எதற்காக? நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெபம் அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபமே வேணாங்கிறாங்க, அதை விட்டுருவோம். வாழ்நாள் முழுக்க ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லாமல் அவன் வாழ்க்கையே கிடையாது. அதாவது இப்போ 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெபங்களாகிய தூப வர்க்கம் ஏறெடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூப வர்க்கம். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எதுக்கு? ஜெபத்தை கேட்கிறவரே. அதனால் அந்த பிரேயர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பலன். நம்ம தேவன்கிட்ட தெரியப்படுத்திட்டோம், ஆண்டவர் எனக்கு செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கையை கொடுக்கறது ஜெபம் தானே, வேண்டுதல் தானே, விண்ணப்பம் தானே. அப்போது சில நேரங்கள் நான் ஏறெடுத்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? அது பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டதாக இல்லை, பிதாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அது எனக்கு தேவையாக இருக்கும், இல்லை அது எனக்கு டெம்பரவரியாக தேவையாக இருக்கும். நான் அதை டெம்பரவரி பர்மனெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஏறெடுப்பேன். ஆனால் அப்போ அது உங்களுக்கு தேவையா, அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா, அது அப்போ பிரயோஜனப்படுமா, அது அப்போ கொடுத்தா உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் பார்ப்பார் ஆண்டவர். அப்போது அவரோட சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த சித்தத்தை தெரிய வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறது யாருடைய வேலைனா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாம். அப்படி தெரியாமல் ஜெபம் பண்ணுறதுக்கு பேர் பலவீனம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உதவி செய்கிறது பலன். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் பலனோடு கூட ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து, அதனால் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, எனக்கு ஏற்பட்ட என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தினந்தோறும் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் காலையில் ஒரு விசேஷமாக அந்த ஜெபம் போகிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதாவது சில பாடல்களை ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பாட வைக்கிறார். அப்போ நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம், நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பண்ணும்போது சில பாடல்களை, குறிப்பிட்ட பாடல்களை ஆவியானவர் ஏறெடுக்க வைக்கிறார். அந்த பாடல்களை ஏறெடுத்து ஆராதனையின் உச்சத்துக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த ஒரு விண்ணப்பம், நான் அப்போ ஞாபகத்தில் எனக்கு அது இல்லை, அந்த விண்ணப்பத்தை சொல்லி, இப்போ அந்த விண்ணப்பத்தை ஏறெடு, உனக்கு தேவன் பதில் கொடுப்பார். கரெக்டாக அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது எனக்குள்ள ஒரு உத்தரவாதம் வருகிறது, அல்லது எனக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது, அதை நிச்சயம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம், அது மெத்தட் ஒன்று உண்டு, அதை நம்ம பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் போய் ஜெபத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னா, நம்முடைய தேவைகளை சொல்லிட்டு வந்துடுவோம், ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி. ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சா, அப்ளிகேஷனை போட்டிங்களே, திருப்பி அவங்க அதை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் பதில் தருகிறோம், அதுக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று திருப்பி ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு பேர் அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அந்த மாதிரி பரலோகத்திலிருந்தோ தேவனிடத்திலிருந்தோ உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிச்சா, அந்த அக்னாலஜ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு தனி பலன் கிடைக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்குற வரைக்கும் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவர் அப்படி நமக்கு உதவி செய்வார். அப்போ நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது எப்படி ஜெபம் ஏறெடுக்கிறோம், எதற்காக ஜெபம் ஏறெடுக்கிறோம், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். பாருங்களேன், போன எஸ்தருடைய செய்தியில் ராஜாவுக்கு முன்பாக நிற்க அப்படிங்கிற ஒரு செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வஸ்திரம் தரித்து, ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு வந்து நின்னாங்க, உள்முற்றத்தில் வந்து நின்னாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அவங்க உபவாசிச்சுட்டு வந்து நின்னாங்க,
ஸோ இதெல்லாம் ப்ரேயர் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிமினரி ஒர்க். இதெல்லாம் வெளியே நடக்கிற சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வெளியே நடத்திட்டு உள்ளே வந்து தான் அவங்க விண்ணப்பத்தை ராஜா கிட்ட ஏறெடுக்கிறாங்க. எங்கே வந்து ஏறெடுக்கிறாங்க? உள்முற்றத்தில் ஏறெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதைத்தான் நம்ம போன அந்த செய்தியில் பார்த்தோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய், அதாவது தேவன் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம போகணும். நம்ம ஆராதனைகளையும் அது செய்யும். பலிபீடத்துக்கிட்ட இருந்து ஏறெடுக்கிறதுன்னு ஒரு இருக்குது, ஜெபம் இருக்குது. வெளியே இருந்தே நீங்கள் ப்ரேயரை ஏறெடுக்கலாம். பாருங்களேன், அந்த வெளியே இருந்து ப்ரேயர் எடுக்கும்போது அதற்கான தேவைகள் வேற, அதற்கான ஒரு பதிலும் வேற தான். இப்போ உதாரணமாக எஸ்தருக்கு 2 இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. உதாரணமாக அதே எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது எஸ்தர் கொண்டு போய் ஏகா என்பவருடைய கரத்திலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாவின் வசத்தில் ஒப்படைக்கப்படும் போது, இந்த ஏகாவினுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுறாங்க. இந்த ஏகா வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக, ஏன்னா அங்கே 7 தாதிமார் இருக்கிறாங்க, 7 சபை இருக்குது. அங்கே கொண்டு போய் சபை ஒப்படைக்கப்படுது, 7 சபையினுடைய உபதேசம் ஒப்படைக்கப்படுது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவளை உருவாக்குற, இதெல்லாம் நம்ம பழைய செய்திகளில் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்தர் உள்முற்றத்தில் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கும் இங்கே அவளுக்கு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னிமாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அவள் என்னென்ன கேட்கிறாலும் எல்லாம் கொடுக்கப்படும், அத்தனையும் கொடுக்கப்படும். ஆனால் எஸ்தர் மட்டும் எதையுமே வாங்கி கொள்ளவில்லையா. அவ என்ன பண்ணாலும் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை மாத்திரம் அவள் வந்து வாங்கி கொண்டாளாம். 15வது வசனம், மொர்தெக்காய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமாகிய எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. அப்போ இதுதான் ரொம்ப விசேஷம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வெளியே இவள் வந்து வெளியே கேட்கறதுக்கும் ராஜ உட்முற்றத்தில் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெளியே இவ என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, எஸ்தர் ஒன்றையும் கேட்கவில்லை. அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டுமே அவள் கேட்டாள். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எந்த மாதிரி ஜெபமா இருக்கு, எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம பலிபீடத்துக்கு வெளியே இருந்துகிட்டு, உலகத்தில் இருந்துகிட்டு, பலிபீடத்துக்கிட்ட இருந்துகிட்டு, இன்னும் சொல்ல போனால் எஸ்தருடைய புஸ்தகத்தின்படி அரண்மனைக்கு வெளியே இருந்துகிட்டு, ராஜாவுடைய சமூகத்துக்கு போகாமல் வெளியே இருந்துகிட்டு நாம் கேட்கறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம எதை பாருங்க, இன்னைக்கு நம்ம இதை தான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு சாரார் பெண்கள் என்ன பண்ணாங்களா, அந்த ராஜகுமாரத்தியாக யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்காக பெண்கள் எல்லாம் கூட்டப்பட்டாங்க. அத்தனை பேர் என்ன பண்ணாங்களோ அவங்க கேட்டதெல்லாம் கிடைத்தது. என்ன வேணாலும் இல்லைங்க, அது தப்பு கிடையாது, அவங்க இஷ்டம், அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் எஸ்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது, நான் விண்ணப்பம் ஏறெடுக்கிறதுக்கோ நான் பெற்றுக்கொள்வதற்கோ இது ஏற்ற இடம் இல்லை, இங்கே எனக்கு கிடைக்கும். இன்னைக்கும் இந்த மாதிரி 2 வகையான கூட்டம் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள், என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும், தப்பு கிடையாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு, கர்த்தர் உங்களை கிருபையாக இருக்கிறாரு. இந்த பூமியில் நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பேன், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கொடுப்பேன். உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த இடத்துல பாருங்க, இந்த பெண்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எஸ்தருக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் எஸ்தருக்கு தெரியும், எல்லாமும் எனக்கு தகுதியாயிராது. எதை ஏறெடுக்கணும், எதை விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும், எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எனக்குன்னு ஒன்று லிமிட் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போய் தான் அதை கேட்பேன். இங்கே கிடைக்கிறது எதுவுமே எனக்குரியதல்ல, எனக்கு விருப்பமானதல்ல, நான் வாஞ்சிக்கிறதல்ல. ஆனால் நான் ஆசைப்பட வாய்ப்பு இருக்கு, கேட்டால் கிடைக்கவும் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆசை இது அல்ல, நான் வெளியே இருக்கிறத எதையுமே கேட்கல. ஆனால் இங்கே எனக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் வச்சுக்கிறேன். இப்போ எஸ்தருக்கு என்னங்க செஞ்சுருப்பாங்க, எல்லாருக்கும் கேட்டது கிடச்சிச்சு. எஸ்தர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, கிழிஞ்ச துணி கொடுத்துருப்பாங்களா, காலையில் எழுந்திரிச்சோன்னே கஞ்சி கொடுத்துருப்பாங்களா, இல்லை அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே பழைய சாதம் கொடுத்துருப்பாங்களா, இல்லை படுக்கிறதுக்கு ஒரு பாயை கொடுத்து வெளியே கொடுத்துருப்பாங்களா? இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன கிடைத்ததோ அதே தான் எஸ்தருக்கும் கிடைச்சிருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் எஸ்தரையும் பார்த்துருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது எஸ்தருக்கும் கிடைச்சிச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கூடவே இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க, ஏங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ட்ரெஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் நகை கொடுங்க, நான் போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் வந்து வேற மாதிரி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டில் கிராண்டாக கொடுங்க.
எஸ்தர் நினைக்கிறா இதெல்லாமே எல்லாருக்கும் தானே கிடைக்குது, நானே இதையும் கேட்டா என்ன பிரயோஜனம், இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், இதையே எல்லாரும் கேட்கிற உலகத்தானும் கேட்கறதையே நானும் கேட்டா எனக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தின் மக்கள் எதன் மேல் வாஞ்சியாய் வெறியாய் எதன் மேல் அலைகிறார்களோ அதன் மேல் நானும் அலைந்தால் என்ன வித்தியாசம் எனக்கும் அவங்களுக்கும்? நான் இதற்காக வரவில்லை, என்னுடைய தேவை இதுவும் இல்லை. இதையெல்லாம் ஏகாகிட்ட நான் கேட்காமையே எனக்கு கிடைக்கும். ஏன்னா கேட்காமையே ஏகா என்ன ராஜாக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ராஜகுமாரத்தி, நான் தேவனுடைய சபை, எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் என்னுடைய தேவை இது அல்ல. இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கொடுங்க பாருங்க, எல்லாரும் கேட்கறதா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பெருசா நீங்க தேவன்கிட்ட கேட்டீங்க? வீடு கேட்டிருப்பீங்களா, இல்லை நகை கேட்டிருப்பீங்களா, இல்லை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் கேட்டிருப்பீங்களா, உங்க பையனுக்கு ஒரு வேலை கேட்டிருப்பீங்களா, இல்லை நல்ல ஒரு கார் கேட்டிருப்பீங்களா, இல்லை உங்க ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்களா, இல்லை எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல ஒரு பேர், ஒரு புகழ், இதை தவிர வேற என்ன கேட்டோம்? நம்ம வேற என்ன இருக்கு இங்க கேட்கறதுக்கு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரை விட ஒரு மேன்மையான போஸ்டிங், ப்ரொமோஷன், இல்லை ஆபீஸ்ல ஒரு நல்ல போஸ்டிங், சரி அதை விட்டுருங்க. என் குடும்பத்துல ஒரு நல்ல பேரு, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட ஒரு பெரிய வீடு, உலகத்திலேயே எல்லாரை விட பெரிய வீடு நம்ம கேட்க போறது இல்லை. நம்ம கேட்டா என்ன கேட்போம்? என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நான் கொஞ்சம் ஆசீர்வாதமா இல்லையா, எனக்கு ஒரு ஆசை இருக்காண்ட, சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட ஆண்டவரை, அது எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? இதை தவிர்த்து வேற என்ன கேட்டோம்? இப்போ இருக்கிற காரை விட இன்னும் கொஞ்சம் நல்ல காரு, கொஞ்சம் பெரிய காரு. ஏன் நாங்கள் ஒரு 5 பேர் ஆகிட்டோம், 7 பேர் ஆகிட்டோம், ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் பெரிய கார். இதை தவிர நான் என்ன கேட்டேன்? இதே தானே உலகத்தானும் கேட்கிறான். உலகம் அதைத்தானே கேட்கிறது, நானும் அதைத்தான் கேட்கிறேன், எல்லா கன்னிகளும் அதைத்தான் கேட்கிறார்கள். எஸ்தர் நானும் அதையே கேட்கிறேனே. அப்ப எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் நான் நிற்கிற இடம் இது, இங்கே நான் இதுதான் கிடைக்கும், இந்த இடத்துல எனக்கு இதுதான் கிடைக்கும். இதை தவிர்த்து நான் கேட்கிறது ஒன்று இருக்கிறது. அது எங்க போய் கேட்கணும்? உள்முற்றத்தில் கேட்கணும். ஆனால் அங்கே கேட்கறது என்ன கேட்பேன் தெரியுமா? அங்கே போய் நிற்கும் போது ராஜா எங்கிட்ட ஒரு காரியம் சொல்றாரு. ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜகுமாரத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டி என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உள்முற்றத்துக்கும் வந்துட்டா, அவ உள்ளேயும் வந்தாச்சு. இப்போ அவளுக்கு அடுத்த ஆஃபர் கிடைக்குது. முதல் ஆஃபர் என்ன? எல்லா ஸ்திரீகளுக்கும் கிடைச்சது, அவளுக்கு கிடைச்சது. வேணா இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும். அவள் அந்த எதையுமே கேட்கல. வேண்டாம், நான் கேட்கறதுக்கு ஒன்று வரும், நான் அதை கேட்பேன். இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து நின்ன உடனே ராஜா கேட்குறான், உள்முற்றத்துக்கும் வந்தாச்சு. ராஜா கேட்குறான், உனக்கு என்னம்மா வேணும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றால். ராஜ்யத்தில் பாதினா எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாடு. ஏன்னா அவன் 127 நாட்டு அரசாண்டான்னு ஒன்று சொல்லுது. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே சம்பவித்தாவது 127 நாடு. அப்போ நீங்கள் பாருங்க, அவன் சொல்கிறான் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன். கிட்டத்தட்ட 63 64 நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? செங்கோல் நுனிக்கோலை தொட்ட உடனே அவன் சொல்கிறான் பாதி கேட்டாலும் தரேன். ராஜா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லவில்லை. காரணம், ராஜா சொன்னால் சொன்னதே, எழுதினதே தெளிவாக இருக்கு. ராஜா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ராஜா நீங்கள் சொன்னபடி தான் பாதி கொடுத்துருங்க, இது நான் கூட கேட்கல, நீங்களா சொன்னது. ஆனால் எஸ்தரின் விருப்பம் அது அல்ல. 63 நாடுகள் என் விருப்பம் அல்ல ராஜா, என்னுடைய விருப்பம் வேறொன்று இருக்கிறது. இதுதான் என் பலமா பலவீனமா என்பது இருக்கிறது. என் பலவீனம் எது? 64 நாடு உனக்கு கையில் வருது, இது பலன். ஆமா தானே? நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான பலன். ஒருவேளை திடீர்னு கூப்பிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு நிமிஷத்துக்கு பல 1000 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு கூகுள் மாதிரியோ மைக்ரோசாஃப்ட் மாதிரியோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை உனக்கு நான் எழுதி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு 60 கம்பெனி, உலகத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 60 கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் உன் கையில் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால், நீங்கள் வேணான்னு சொன்னால் உலகம் சொல்லும் அது உன் பலகீனம். ஏன்? அறிவில்லை உனக்கு. எவ்வளோ பெரிய சான்ஸு, அவங்களே சொல்கிறாங்க எழுதி கொடுக்குறேன், ஏன் வேணாங்கிற? திடீர்னு கூப்பிட்டு 50,000 கோடி தரேன்னு சொன்னா நீ வேணான்னு சொன்னா அது உன் பலகீனம். உனக்கு கேட்க தெரியலப்பா, பாரு என்ன சான்ஸ் பாரு.
63 நாடு கிடைக்குது, நீ வேணாங்கிறிய. அப்போ பரிசுத்தாவியை பொறுத்த வரைக்கும் எது பலன்? அவர் சொல்றாரு, உன் பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்தாவியானவர் ஜபங்களை ஏறெடுக்க உதவி செய்கிறார். அப்ப என் பலன் எது? இந்த 63 நாடா? என் பலன் எது? இங்க இருக்கிறதுல ஒரு பெரிய உயர்வா? என் பலன் எது? என்னுடைய தேவையா? என் வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவையா? என் பலன் எது? என் எதிர்காலத்துக்குரியதான தேவையா? என் பலன் எது? என் பிள்ளைகளுக்குரியதை கேட்பதா? இல்லை, இதெல்லாம் என் பலகீனம். இது அத்தனையும் அழியக்கூடியது. அந்த நிமிஷத்துக்கு வேணா அது யூஸ் ஆகும், ஆனா அடுத்த நிமிஷத்துக்கு அது யூஸ் ஆகாது. நாளைக்கு இன்னும் விலைவாசி ஏறிட்டா இன்னைக்கு நீ கேட்கக்கூடியதான அந்த உயர்வு நாளைக்கு பற்றாக்குறைக்கு போயிடுமே, அது ஒரு பலகீனம். இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய கார் இன்னொரு நாள் பழசா மாறிடுமே. இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய வீடு நாளைக்கு உனக்கு பத்தாமல் போகலாமே. இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நாளைக்கு மதிப்பில்லாமல் போகலாமே. எத்தனையோ காரியங்கள் அப்படி நடந்திருக்கிறது. அப்ப நான் இன்னைய பார்த்து, இப்ப இருக்கிறத பார்த்து, இன்னைய தேவையை பார்த்து நான் ஒரு கேள்வியை, ஒரு தேவையை என் தேவனிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னால் நான் பலவீனமானவன். அப்ப நான் இதுக்கெல்லாம் கேட்கவே கூடாதா? வசனம் சொல்லுது, நீ கேட்டுக்கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, கெட்ட நாமெல்லாம் கெட்டவங்க. வசனம் அப்படி சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவனை நமக்கு தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு லூக்கால இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவிய பிதா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? அவருக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன தேவையோ அதை 2 பேருக்கு நடுவில் இருந்து கேட்க வச்சு வாங்கி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மீடியேட்டராக பரிசுத்தாவியை நான் வச்சிருக்கிறேன். பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி நான் அதை கேட்கும் போது என்னையும் கேட்க வைப்பாரு, பிதா கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுப்பாரு. ஆனா என்ன கேட்க வைக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும், பரிசுத்தாவியானவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு நான் அதை போட்டு என் வாழ்க்கைக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இப்படி கேட்க 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 மற்ற பெண்களை போல நிற்கும் போது ஒரு லிமிட் வருது. நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றேன், உள்முற்றத்துக்குள்ள வந்துட்டேன், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன், ஆவியானவரோடு கூட உறவாட தொடங்குற அந்த நேரத்தில் கூட என் மாம்சம் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? உன்னை கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்பாங்க, 64 நாடு வேணுமா? ராஜ்யத்தில் பாதி வேணுமா? இயேசு கிறிஸ்து முதல் 2 சோதனைகளை ஜெயிக்கிறார். அந்த சோதனைகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா உயர்வு இருக்கும். ஒன்று வனாந்தரத்தில் இருக்கும், அடுத்து உப்பரிக்கையின் மேலே இருக்கும், அதுக்கு அடுத்து மலைக்கு மேலே போகும். அதாவது ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது வனாந்தரத்தில் ஜெயிச்சு பிசாசை ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிக்கிறாரு, அடுத்து உப்பரிக்கையிலையும் ஜெயிக்கிறாரு. இப்போ மேல் ரவுண்டு மேலே மலையின் அனுபவத்துக்கு வந்துட்டாங்க, உன்னதமான அனுபவத்துக்கு வந்துட்டாங்க. அந்த உன்னதமான அனுபவத்தில் மேலே நிற்கும் போது பிசாசு சொல்றான் இயேசுவை பார்த்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளையும் காட்டி இது எல்லாம் எனக்கு தந்திருக்கு, அதை நான் உனக்கு தரேன். ஆகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பார்த்து சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட், த சேம் ஸ்டேட்மெண்ட். அவனாவது பாதி தரேன்னா, பிசாசு மொத்தத்தையும் தரான்னா, இயேசுக்கு எல்லாத்தையும் தரேன்னா உனக்கு. இப்படி பாருங்க, அவன் என்ன பண்ண சொன்னாங்கிறது 2வது. ஆனால் அவன் தரேன்னு சொன்னான் பாருங்க, அந்த ஆசை காட்டுறது. உனக்கு என்ன வேணும்? இப்போ இயேசு எங்கே நிற்கிறார் தெரியுமா? மலைக்கு மேலே. மலையின் அனுபவங்கிறது வித்தியாசம். மோசே மலைக்கு மேலே போனார்னா வேற, 3 சீஷர்கள் மலைக்கு மேலே ஏறி போனால் அந்த அனுபவம் வேறு, எலியா மலைக்கு மேலே போனால் அந்த அனுபவம் வேறு. மலையின் அனுபவம் என்பது விசேஷமானது. அந்த மலையின் அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல மகிமையில் இருக்கும்போது அங்கே என்ன கேட்குறான் தெரியுமா? ராஜ்யம் வேணுமா? இது ஒரு மிகப்பெரியதான வீழ்ச்சிக்கானது. ஆனால் அது என் பலவீனம், அந்த இடத்த நான் விரும்பிட்டேனா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சத்துக்கு வரும்போது கூட இந்த மாம்சத்தின் தேவைகளோ அல்லது மாம்சத்துக்குரியதோ இந்த உலகத்தில் உரியதோ ஒரு ஆசை எனக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கறது ரொம்ப சீப்பானதாக இருக்காது, உலகத்திலேயே அது சீப்பானதாக இருக்காது, அது ஒரு காராக இருக்காது. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நல்ல காரெல்லாம் போயிட்டு இருப்பீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட உன்னத லெவலுக்கு நீங்கள் வரும்போது அதுக்கு ஒரு 20-30 வருஷம் ஆயிருக்கும், ஊழியம் வளர்ந்துருக்கும், நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்கும், பிஸ்னஸ் வளர்ந்துருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் 30 லட்சம் 40 லட்சம் காரில் கூட இருப்பீங்க, ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வீடு கூட கட்டியிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல பெரிய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் உருவாகி இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் கூட தெரிஞ்சிருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் கேட்க போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களை ஆசை காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அங்கே வரும்போது மாம்ச தேவை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்தராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், எஸ்தர்கிட்ட தேசத்தில் பாதி தரேன்னா, இயேசுகிட்ட உலகத்தின் மகிமையை மொத்தம் தரேன்னா,
இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் போது இவங்க 2 பேருடைய விண்ணப்பம் என்னவா இருந்தது தெரியுமா? இது அல்ல, நான் இதுக்கா ஜீவனை பணைய வச்சு உள்முற்றத்துக்கு வந்தேன். ராஜா கூப்பிடாம உள்முற்றத்துக்கு வந்தா சாவேன்னு எனக்கு தெரியுமே. நான் வந்தது எதுக்கு? இந்த 60 ராஜ்யத்தில் பாதியை வாங்கிறதுக்கா நான் வந்தேன். ஏசு பிசாசை பார்த்து, ஏன்பா இந்த அழிஞ்சு போகிற உலகம், இந்த சாம்ராஜ்யங்கள் ஒளியும், ரோம சாம்ராஜ்யம் போகும், மற்ற சாம்ராஜ்யங்கள் வரும், இன்னும் எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் அழிஞ்சு போகிறது, காண்கிற எல்லாம் அனித்தியமானவைகள், இதை வாங்கிறதுக்காகப்பா நான் பரலோகத்தையே விட்டுட்டு கீழே வந்திருக்கிறேன். இந்த எண்ணம் உங்களுக்கு எனக்கும் வரணும். இந்த உலகத்தையே விட்டுட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு இயேசுக்கு பின்னாடி மேலே ஏறி வந்திருக்கிறேனே, எதுக்கு நான் வந்திருக்கிறேன்? ஒரு சிலருடைய சாட்சியை கேட்டேன், கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பியூரா மினிஸ்ட்ரிக்குன்னு தன்னை கமிட் பண்ணி, ஏன் சொல்ல போனால் தாய் தகப்பனை கூட விட்டுட்டு வந்தவங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களுடைய சாட்சியை கேட்குறேன். அவங்களுடைய தகப்பன், அது அவங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அப்போ வந்திருப்பாங்க. இவங்க ஊழியத்துக்கு வரும்போது அவங்களாம் சின்ன பிள்ளைகள், இவங்க எல்லாரையும் விட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தில் இவங்க வளர்ந்து இவங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து இவங்களுக்கு குடும்பம் கூட இருக்காது, இவங்க திருமணம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, குடும்பம் கூட இருக்காது. ஆனால் அதை எடுத்து அந்த அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு செய்ய தொடங்குறாங்க. அவங்க செய்யறது தப்புன்னு இல்லை. இதே ஆட்கள் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசினாங்க. உலகம் எனக்கு பாத்திரமல்ல, தாய் தகப்பனே வேணான்னாங்களே. அப்போ அந்த நேரத்தில் போய் எனக்கு கொஞ்சம் ஒரு எண்ணம் வருது பாருங்களேன். ஐயோ, என் சொந்தக்காரன்லாம் இப்படி இருக்கிறானே, அவனுக்கு நான் செய்யணும். அந்த எண்ணம் தப்பல்ல. ஆனால் இதே எண்ணம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எனக்கு கர்த்தர் போதும், என்னுடைய தேவை இதல்ல. ஒரு ஏழை கஷ்டப்படும் போது கொடுக்கறது தப்பே கிடையாது, அது சொந்தக்காரனாக இருக்கிறான், இல்லாமல் போகிறான். ஆனால் அவனுக்குன்னே இவங்க ஊழியத்தை அதுக்கப்புறம் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஊழியம் அவங்க பக்கம் திரும்புது, அவங்கள ஏதாவது ஆசீர்வதிக்கணும்னு போகிறாங்க. ஒரு இடத்துல இதெல்லாம் அவங்க டைவர்ட் பண்ணுது பாருங்களேன். இப்போ என்ன ஆகும்? ராஜ்யத்தில் பாதி கொடுத்தாலும், மகிமை மொத்தமாக கொடுத்தாலும், எஸ்தரும் சரி இயேசுவும் சரி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்பால இப்போ இது வேணா ராஜா, எனக்கு இதுக்கா ராஜா உயிரை பணைய வச்சு நான் உள்ளே வந்தேன், இதுக்கா உலகத்தை விட்டுட்டு நான் வந்தேன். நிறைய பேர் இயேசுக்கிட்ட வந்த பிறகு அவங்களோட விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த பூமிக்குரியதாக தான் இருக்கு. அதுக்கென்று சில ஊழியர்களும் இருக்கிறார்கள். உங்களை அவங்க அப்படித்தான் சொல்லியும் கொடுக்கிறார்கள். இதை கேளு, உன்னை இந்த இடத்துல கார் கேளு, இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார் கேளு, இருக்கிறதுலே உன்னை பயங்கரமான கிரெடிட் கார்டு கேளு, உன்னை கர்த்தர் அப்படியா? இல்லைங்க, நீங்கள் இவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்தது இதை வாங்கிறதுக்காகவா? எஸ்தர் புறப்பட்டு வந்தது உயிரை பணைய வச்சு இதுக்குள்ளே வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றதுங்கிறது எப்படி தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ விதமான போராட்டம் இருக்குன்னு தெரியுமா? ரத்தத்தோடு மாம்சத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், பாதாளத்திலிருந்து வரக்கூடிய பிசாசுகள், எத்தனையோ காரியம். இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவைகளுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்காக சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, எதுக்காக? இந்த உலகத்தில் கிடைக்கிற இந்த சீப்பான ஆசீர்வாதங்களுக்காகவா? இதெல்லாம் வெளியவே கிடைக்குங்க. நீங்கள் முள்போற்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, மலை மேலே ஏறி வரணும்னு அவசியம் இல்லை, பலிபடத்துக்கிட்டே கிடைக்கும், வெளியவே கிடைக்கும். இயேசுவை தேடாமையே இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இங்கே நான் எதுக்கு வந்தேன்? எஸ்தர் சொல்றா, ராஜா நான் இதுக்கு வரல ராஜா, நான் வந்தது வேறு. எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜஸ்திரியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இதுதான் ராஜா விண்ணப்பம். ராஜா, எனக்கு தேவையெல்லாம் வெளியவே கிடைச்சிருச்சு ராஜா, நீங்களே என்னை ராஜகுமாரத்தையை ஏற்றுக்கிட்டீங்களே, நீங்களே எனக்கு கிரீடத்தையும் வச்சுட்டீங்களே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ராஜா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, என் லைஃபுக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடைக்குது, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் எதுக்கு உயிரை பணையம் வச்சு உள்ளே வந்த எஸ்தர்? நான் வந்தது இந்த தேசத்தில் பாதியை வாங்கிறதுக்கோ இல்லை. ஏன்னா தேசத்தில் பாதியை வாங்கினாலும் நான் சாப்பிட போகிறது என்னமோ ஒரு தட்டு சாப்பாடு தான், தேசத்தில் பாதியை கொடுத்தாலும் நான் தூங்க போகிறது என்னமோ அதே கட்டில் படுத்து தான் தூங்க போகிறேன். நீங்கள் தேசத்தில் பாதியை கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரோஜனமெல்லாம் இருக்க போகிறதில்ல, நான் இப்போயே சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ராஜா. என்ன வேணும்? என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் வேணும், எனக்கு தேவை ஆத்தும பாரம். உன்னை ஏன் கர்த்தர் ரட்சித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ அழிகிற சொத்தை கேட்குறார். ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? இந்த அழிகிற சொத்தை கேட்காத, அழியாத சொத்து ஒன்று இருக்கு, அதை கேளு. எது அழியாத சொத்து? நீ ஏறெடுக்கிற ஜெபம் எதுக்கு தெரியுமா? மன்றாட்டு என்ன இருக்கும் தெரியுமா?
என் ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏன்? அந்த ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்துக்கும் வரும். அதுதான் அங்கே நிற்கும். அங்கே வந்து உன் கூட சாட்சி கொடுக்கும். நீ சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் உன்னோடு கூட பரலோகத்தில் வந்து நிற்குமே, அதுதான் உன்னை விண்ணப்பமாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து ஏசுங்க எல்லாத்தையும் கொடுத்தது வேணான்ட்டு போயிட்டார். எதுக்கு இயேசு வந்தார்? அவர் சொல்ற, ஏன்பா இதுக்கா நான் வந்தேன்? இதை விட மேலான ராஜ்யம் ஒன்று இருக்குது, பரலோக ராஜ்யம். அதுக்கே நான் ராஜாப்பா. சகலம் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. நான் தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன்ப்பா, வலது பார்சத்தில் உட்காந்துருந்தேன்ப்பா. எல்லாத்தையும் எனக்கு தான்ப்பா உண்டாக்கி கொடுத்தாரு. அந்த ராஜ்யத்துக்கு ஈக்குவலான ராஜ்யம் உலகத்திலே இல்லைப்பா. இது எல்லாத்தையும் காட்டிட்டு என்ன அதை கேட்குறியா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு என்ன வேணும்? நான் வந்தது, என் உயிரை பணைய வைத்தது என் ஜனங்களை மீட்பதற்கு. அப்போ யோசித்து பாருங்க, இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வேண்டுதலாக இருக்கணும். நீங்கள் இன்னும் எதை வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? கர்த்தர் செங்கோல் நீட்டி ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்படி கொடுக்கப்படும், என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். அதான் இங்கே இருக்கு. அவர்கள் என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு இருக்கு. அதுதான் இயேசுன்னு சொல்றாரு, கிடைக்காதுன்னு சொல்லல. ஆனால் உன் விண்ணப்பம் என்ன, உன் ஆட்டிடியூட், உன்னுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் என்னவா இருக்கு? இன்னும் இதே தான் இருக்கா? இன்னும் உன்னை வந்து இப்படியே தான் சொல்லி கொடுக்குறாங்களா? நீ போயிட்டு இருக்கிறது பென்ஸு, இதுலயே கொஞ்சம் மேலான இதில் கீழே ஆண்டவர்கிட்ட நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து 3 ஃப்ளோர் தான் இருக்கு, இன்னும் 7 ஃப்ளோர் ஆக்கல. இதுதான் உன் விண்ணப்பமா? இதுல என்னதான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரப்போகுது? இப்பவே கர்த்தர் நம்மளை நல்லா தானே வச்சிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் 3 வேளை ஆகாரம் இல்லாம, 2 வேளை ஆகாரம் இல்லாம, 1 வேளை ஆகாரத்தோடு கூட வாழ்றவர்கள் உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறான்? 2 வேளை ஆகாரத்தோடு இருக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? உனக்கும் எனக்கும் கர்த்தர் போதுமான ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் மழையிலும் வெயிலையும் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் டென்ட் போட்டு எத்தனை நாட்டுடைய எல்லைகளில் அகதிகளாக புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி கடல்லையும் தரைமார்க்கமாகவும் நாடு விட்டு நாடு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவைகளுக்கெல்லாம் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்து சந்தோஷமா உட்கார வைத்து குடும்பத்தோடு கூட வாழ வச்சிருக்கிறாரு. இன்னுமா உன் தேவை இது மேலேயே இருக்குது? அப்படியானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என் தேவை இனிமேட்டு என்ன தெரியுமா? ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் காட். போதும்பா, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன். என் தேவை இனி ஆத்துமாக்களாக இருக்கணும். என் ஜீவனுக்கு பதிலாக எனக்கு ஆத்துமாக்களை கொடும், என் மன்றாட்டுக்கு பதிலாக ஆத்துமாக்களை கொடும். நான் பண்ணுற ஒவ்வொரு ஜபமும் சோல்ஸ், ஆத்துமாக்கள். ஏன் இங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ஆனாலும் இது நிரந்தரம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா கன்னி மாடத்தில் எல்லாரோடையும் எஸ்தர் உட்காந்துருப்பா. எல்லாருக்கும் கிடைச்சது எஸ்தருக்கும் கிடைச்சிருக்கும். எஸ்தருக்கு தெரியும், நான் ராஜகுமாரத்தி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், இது எனக்கு வேஸ்ட்டு. ஏன்? இதுக்கப்புறம் நான் எங்கே இந்த இடத்துல இருக்க போகிறேன்? நான் தான் அரண்மனைக்குள்ளே போய் ராஜாவோட அந்த புறத்தில் இருப்பேனே. அப்போ அங்கே இருக்கிறதானே எனக்கு நிரந்தரம். நான் சாவர வரைக்கும் ராஜகுமாரத்தி வஸ்தி ஆயிட்டேன்னா, அந்த போஸ்டிங்க்கு நான் வந்துட்டேன்னா, அதுக்கு பிறகு அதுதானே எனக்கு நிரந்தரம். இந்த கன்னி மாடத்தில் இவங்களோட உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சந்தோஷமா? இல்லை, இது நிரந்தரம் இல்லை. என்னுடைய டார்கெட், நான் உள்முற்றத்துக்கு போய் ராஜா கிட்ட போயிடணும். அப்போ பரலோக அப்படிப்பட்ட எஸ்தருக்கு அப்படி என்ன இருக்கும்னா, நான் இந்த பூமியில் இருக்கிறேன், இங்கே எனக்கு கேட்டது கிடைக்குது, ஏன் நீ கேளு கிடைக்கணும் இல்லைன்னே சொல்ல. ஆனால் என்னுடைய எண்ணம் இது அல்ல. என்னுடைய எண்ணம் உள்முற்றத்தில் பரலோகத்தில் என் ராஜாவினுடைய வலது பார்சத்தில் நான் உட்கார போகிறவன். அங்கே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அங்கே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை நான் போய் கேட்பேன். இப்பொழுது சொல் எஸ்தர், உன்னுடைய தேவை என்ன? இப்பொழுது இயேசுவினுடைய தேவை என்ன? இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் மகிமை அல்ல. என் மேலே இருக்கிற வஸ்திரத்தை கூட எடுத்து நீங்கள் சீட்டு போடுங்க, அத்தனைக்கு பதிலாக ஆத்துமாக்களை கொடுத்துருங்க. அத்தனைக்கு பதிலாக எனக்கு ஆத்துமாக்களை கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மிஷினரியும் அப்படி தான் போயிட்டு இருக்கிறான். தன் குடும்பத்தை விட்டு, பிள்ளையை விட்டு, எல்லாத்தையும் அல்ல, குடும்பத்தை பிள்ளையை தூக்கிக்கிட்டு தெரியாத ஒரு காட்டுக்கு, தெரியாத ஒரு மலைக்கு, எதுக்கு ஜீவனை பணைய வச்சு உள்முற்றத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மிஷினருடைய தேவை என்ன? அங்கே போய் பென்ஸ் வாங்கணும்னு போகிறானா? ஒரு மிஷனுடைய தேவை என்ன? அங்கே எப்படியாவது போய் 50,000 பேர் உட்கார சர்ச் கட்டணும்னு போறானா? அவனுடைய ஒரே நோக்கம், என் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்கள், என் மன்றாட்டுக்கு பதிலாக ஜனங்கள். இது அவன் ஜீவனை பணை வச்சு போகட்டும். அட்லீஸ்ட் நாம பண்ற ஜெபமாவது அதுக்காவது இருக்கலாமே, நம்முடைய விண்ணப்பம் அதுக்காவது இருக்கலாமே. இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் கூட அதுக்கு பண்ணலனா இப்படி நாம சாதாரண கன்னி மாடத்தில் இருக்கிற பெண்களை போல இருக்கிறோம். அங்கே என்ன கிடைக்குதோ அதிலே திருப்தி ஆகிறோம். நம்முடைய விண்ணப்பம் அதுவல்ல. உள்ளே போனாலும் ராஜாவே சொன்னாலும் சரி, ராஜாவே சொல்லட்டும், உனக்கு ராஜ்யத்தில் பாதி எடுத்துக்கோ. இல்லை ஆண்டவரே இது வேணாம். ஏன்? நான் ராஜ்யத்தில் 127 எனக்கு கிடைக்கும் ராஜா. ஏன்? உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா 127க்குமே நான் தானே ராஜகுமாரத்தி. நான் இதெல்லாம் பாதியை வாங்குறது, நான் முழுசாக வாங்கிக்கிறேன். அப்புறம் என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, நான் ஒரு நாள் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்.
நான் ஒரு நாள் உங்கள் அருகில் வந்து உட்காந்துக்கிறேன், வலது பார்சலில் உட்காந்துக்கிறேன். இந்த விண்ணப்பம் தான் உன்னுடைய விண்ணப்பமாக இருக்கணும். இந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். இந்த பூமியில் நீ எது வாங்கினாலும் பாதி தான், ஆனால் பரலோகத்துக்கு போயிட்டா முழுசு. நாம் தேவனுடைய பக்கத்தில் வலது பார்சத்தில் சபை ஸ்திரீயாக மனவாட்டியாக உட்கார்ற இடத்துல உட்காரணும். அங்கே என்ன நமக்கு தேவையோ அதை இங்கே கேட்கணும் ராஜா கிட்ட. இந்த தேவை தான் எஸ்தர் கேட்ட தேவை. அதை தான் வசனம் சொல்லுது, நீ உன் பலவீனமான காரியங்களை கேட்குறப்பா, நீ பலமாக கேட்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். எது பலன்? பூமியில் இருக்கிற எதை கேட்டாலும் அது பலவீனம். இது பலன் தெரியுமா? அழியாதது பலன். ஒரு பலவீனனுக்கும் பலவானுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் ரொம்ப பலவீனங்க, ஹாஸ்பிட்டல்லே இருப்பார், எப்போ சாவார்னு தெரியாது. அவர் பாருங்க, ஆள் நல்லா ஸ்டவுட்டாக இருக்கிறார், நல்லா பலமாக இருக்கிறாருங்க, இன்னும் 10-15 வருஷத்துக்கு தாங்குவார். அதே மாதிரி தான் இன்னும் விண்ணப்பத்திலையும் பலன் இருக்குது, பலவீனம் இருக்குது. அழிஞ்சு போகிறதை கேட்கறது பலவீனமான விண்ணப்பம். அழியாதவைகளை கேட்பது ஆத்மா அழியாது, அது பரலோகத்தில் உன் கூட இருக்க போது, நீ சம்பாதிக்கிற அத்தனாத்மா அங்கே வரும், அதுதான் பலமான விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது எதையுமே கேட்காதீங்க, நான் சொல்கிறேன், இது எதையுமே கேட்காதீங்க. இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குருவிக்கு கொடுத்தவர், பூக்கு கொடுத்தவர், சாலமோனுக்கு கொடுத்தவர், அதிலும் மேலானவர் பெரியவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்னும் மேலானவைகளை நமக்கு தரவும் வல்லமையுள்ளவராய். இந்த பூமியில் இப்போ நம்ம வேணான்றோம், அதனால் எதுவுமே வேணாம் உதறிட்டோமா? எல்லாம் அவர் என்ன கொடுக்குறா அதை வச்சுக்கிட்டு அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்கணுங்க. அந்த இடத்துல ஒரு போட்டு தேவைப்படுது, அந்த போட்டில் ஏற்பா எல்லாம் போகலாம். இவ்வளோ பேர் போட்டில் போய் 12 பேர் ப்ளஸ் இயேசு 13 பேர் போட்டில் போய் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரணும்னா போட்டுக்கு ரொம்ப செலவாகும். என்ன செய்யலாம்? நீங்கள் 6 பேர் இங்கே இருந்துக்கோங்க, நான் 6 பேர் அங்கே போய் கூப்பிட்டு போய் மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் இயேசு சொன்னார். 12 பேரை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் சாப்பாடு செலவு ரொம்ப ஆகும், ஒரு 6 பேர் இங்கே இருங்க, நான் 6 பேரை போய் முடிச்சுட்டேன், ஒரு சாப்பாடு செலவு அப்படியா சொன்னார்? இல்லை, வாங்க 12 பேர் தேவை இருக்கா? 12-13 பேரும் போகும். இன்றைக்கி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் பாரு 13 பேர் மொத்தமாக கிளம்பி ஒன்றா வந்துடுறாங்கப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே கிடையாது. தேவை உள்ள எதுவாக இருந்தாலும் தேவன் தருவார். வாட் எவர் இட் இஸ். உன் ஊழியத்தின் தேவை, உன் ஆவிக்குரிய தேவை, உன் உலகத்தின் தேவை, உன் பிள்ளைகளின் தேவை எல்லாத்தையும் பரலோகம் பார்த்துக்குவோம். அதெல்லாம் தர மாட்டேனே கர்த்தர் சொல்ல. ஆனால் உன் தேவை அது அல்ல. என் விண்ணப்பம், என் மன்றாட்டு அது அல்ல, என் மன்றாட்டு ஆத்துமாக்கள். அதை நான் கேட்பேன், ஆண்டவர் இது எனக்கு தருவார். ரெண்டாவதாக எஸ்தர் கேட்டதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஆவியானவருடைய அந்த நடத்துதல் பாருங்களேன். எஸ்தர் போய் கேட்ட உடனே ராஜா வந்து ஓகே சொல்லிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் கேட்ட விதத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 8ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, நல்லா கவனிங்க, விழுந்து அழுது ஆகியான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசிக்க யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விண்ணப்பத்தோடு கூட அவள் எதை சேர்த்துக்கிட்டா தெரியுமா? கண்ணீரை சேர்த்துக்கிட்டான். ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கண்ணீரை சேர்த்துக்கணும். கண்ணீரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வாசிங்க ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 நம்ம பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் சொன்னமே, அவர் எப்படி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் பாருங்களேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அப்படியே அவரால் வாக்குக்கு அடங்கலையாம், வார்த்தையில் சொல்ல முடியாத பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிறார். அவரால் வந்துட்டு என்ன செய்ய முடியலையாமா? வார்த்தையிலே சொல்ல முடியல, அப்படி பெருமூச்சோடு. ஆண்டவரே, இதுதான் விண்ணப்பம் செய்கிற முறை. அதாவது வார்த்தையோட அழகாக நீங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே உனக்கு ஆத்ம பாரம் அழுத்துமானால் உங்களால் அழாமல் இருக்க முடியாது. இயேசு அழுத இடங்களெல்லாம் பாருங்கள். எருசலேமை பார்த்து ஒரு அழுவார். உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது நீ சமாதானத்தை தெரிஞ்சு கொண்டா நலமாக இருக்குமே. இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். இன்னொரு இடத்துல பாருங்கள், மரியாள் அழும்போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் லாசரு மரித்த போது மரியாள் அழுத போது இயேசு கண்ணீர் விட்டார். நீ அழுதினா தேவனால் அழாமல் இருக்க முடியாது. நீ அழுதினா ஆவியானவரால் அழாமல் இருக்க முடியாது. ஆவியானவருக்கு என்ன சொல்லி கொடுக்குறா தெரியுமா? உன் விண்ணப்பம் நிறைவேறுவதற்கு உன் கண்ணீர் ஒரு மூலதனம். ஆனால் இதை மாய்மாலமாக செய்யக்கூடாது. ஒரு சிலருக்கு பாரம் இருக்காது, துக்கம் இருக்கும். பாரம் வேறு, துக்கம் வேறு. துக்கம் தொண்டை அடித்தா கண்ணில் தண்ணி வரும், இது யூஸ்வல், எல்லாருக்கும் வரும், அத்தனை பேருக்கும் வரும். ஆனால் ஒரு சிலர் எதுக்குமே கலங்க மாட்டான். அவன் அழுதான்னு வச்சுக்கோங்களேன், அவள் சொல்லுவாங்க,
அவனே அழுதுட்டாயா, அவன் இருதயமே உடஞ்சிருச்சு, அவனே கல்நெஞ்சு, அவனே அழுகுறாயா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். எதுக்குமே அழாத நீ ஆத்துமாக்களுக்கு அழணும். சிலர் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க, அவங்கள விட்டுருவோம். அவங்களுக்கு கரண்ட் போனால் கூட அழுவாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் கரண்ட் போச்சு என்ன நடக்குமோ. அவங்க சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ திடீர்னு கீழே கண்ணாடி டம்ளர் விழுந்து உடஞ்சிருச்சு, என்ன நடக்குமோ இன்னைக்கு. ஒன்றும் நடக்காது. அது கை தவறி கீழே விழுந்து. ஒரு நாளைக்கு கண்ணாடி செய்கிற கடையில் எத்தனை கண்ணாடி உடையுது. அப்போ வேலை செய்கிறவங்க வீட்டிலலாம் அபசகனமாக நடக்குதா? எத்தனை கரண்ட் வேலை செய்கிறாங்க, அவங்க செய்யும் போதே ஃபியூஸ் கேரை எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் வேலையே செய்வாங்க. அதனால் அன்றைக்கி என்ன அபசகனமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த மாதிரி உடனே துக்கம் வந்துடும். துக்கம் வந்து அன்னைக்கு ஏதாவது நடந்த உடனே சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியுங்க காலையிலே கண்ணாடி உடஞ்சிச்சு. இந்த துக்கத்தை, இந்த கண்ணீரை கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் எந்த கண்ணீரை சொல்கிறார் தெரியுமா? அழாத இயேசு. இயேசுக்கே எல்லாம் தான் தெரியுமே. இயேசு யாரு? எவனை பார்த்தாலும் தைரியமாய் பேசுகிறவர், முகதாட்சண்யம் இல்லாதவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே ஒரு இடத்துல உடஞ்சி அழுகிறார் பாருங்க. எதுக்கு? எருசலேமினுடைய ஆத்துமாக்களை பார்க்கும்போது, எருசலேம் பட போகிற பாடுகளை பார்க்கும்போது, எருசலேமே இன்னைக்காவது நீ மனம் திரும்ப மாட்டியா? கிடைச்ச இந்த சன்பத்தையாவது நீ பயன்படுத்தி கொள்ள மாட்டியா? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது போல எத்தனை முறை உன்னை நான் சேர்த்துக்கொண்ட தயாராக இருந்தேன். அதுதான் ஆத்மா பாரம். அந்த அழுகை நான் சொல்கிறேன், அந்த அழுகையோடு நீங்கள் பண்ணுற விண்ணப்பம் ஆத்துமாக்களை கொடுக்காம போகவே போகாது. பரலோகத்தை அசைக்காமல் போகவே போகாது. கன்ஃபார்மாக பரலோகத்தை அசைக்கும். நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் விண்ணப்பத்தை, அது கன்ஃபார்மாக அந்த அந்த நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஒரு கூட்டமோ அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டமோ அல்லது ஒரு ஒரு மக்களுடைய விடுதலையோ ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக நடக்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஊழியர் தன்னுடைய கூட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பதாக 3 நாளைக்கு முன்னாடியே என்ன செய்வார்னா, அங்கே போய் தன்னுடைய மக்கள் ஒரு சிலரை ஒரு 10 பேரை அனுப்பி ஜெபம் பண்ண சொல்வார். உண்மையாக ஜெபிக்கிறவங்கள அனுப்பி விடுவார். அனுப்பி விட்டு அந்த கிரவுண்டை சுற்றி சுற்றி ஜெபம் பண்ண சொல்வார். ஒரு சிலரெல்லாம் அழுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறது வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியர் சொல்கிறேன். அவர் வந்து முன்னாடி, அவர் வரத்துக்கு முன்னாடியே அவங்க ஆட்கள் 10 பேர் வருவாங்க. அவங்களோட வேலை வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க பண்ண இந்த மீட்டிங் இங்கே நடக்க போகுதுன்னா அந்த 3 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த நடக்கிற இடத்த சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா, இங்கே வரக்கூடிய அத்தனை ஆத்மாவை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே, அங்கே விடுதலையோடு வரணும் ஆண்டவரே, அத்தனை பேரும் விடுதலை ஆகணும் ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் சுகமாகணும் ஆண்டவரே. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. 3ஆவது நாள் முடிவில் என்ன ரிசல்ட் இருக்குன்னு தெரியுங்களா? வீல் சேரில் வந்தவங்களாம் எழுந்திரிச்சு நடப்பாங்க. அப்படியே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தவங்களாம் ஏஞ்சி உட்காந்துருப்பாங்க. எத்தனை பேர் மனம் உடஞ்சி அழுவாங்க தெரியுமா? இயேசு என்னை விடுதலையாக்கினாருன்னு. உன் அழுகைக்கு பதில் வராமல் போகவே போகாது. ஆனால் எதுக்கு அழணும்னு இருக்கு. எஸ்தர் எதுக்கு அழுதாங்க? ராகேல் எதுக்கு அழுதாலாமா? எனக்கு பிள்ளை கொடும் என்று அழுதாள். அதுக்கு அழுது வேற, அதனுடைய பர்சனல் விண்ணப்பம். அதை கர்த்தர் செஞ்சுட்டு போயிடுவார். அது ரொம்ப ஈஸி. ஆனால் ராஜாவின் உள் சமூகத்துக்கு போகும்போது இயேசு ஒரு இடத்துல எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. நமக்காக வேண்டுதல் அங்கே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே எல்லாத்தையும் முடிச்சிட்டம்பா, ஜாலியாக இருக்கலாம்ல. அவர் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறாரா நமக்காக. எங்கே? பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்து, பக்கத்தில் உட்காந்து விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? உனக்கு விரோதமாக ஒருத்தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். உங்களுக்கு எனக்கு விரோதமாக ஒருத்தன் குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரே இவன் இப்படி பண்ணுறான், ஆண்டவரே அவன் அப்படி பண்ணுறான், ஆண்டவரே இந்த மாதிரி குற்றப்படுத்துகிற ஒரு குரூப் இருக்கான். யார்? பிசாசு நிற்கிது. அவன் ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறான் விண்ணப்பத்தை இரவும் பகலும். அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அவனுக்கு அகைன்ஸ்டாக உனக்காக எனக்கு அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது யார் தெரியுமா? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து தம்முடைய ரத்தத்தாலே உள்ளே பிரவேசித்து சரீரம் என்கிற திரைச்சலை வழியாக உள்ளே நுழைந்து தன்னுடைய ரத்தத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே உனக்காக விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உட்கார்ந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது உனக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட இப்படி ஜெபம் பண்ணு, இப்போ அழுது ஜெபம் பண்ணு, உன் இருதயத்தை உடைக்க பண்ணுவார். நீ அழுது பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அங்கே இயேசு ஏறெடுக்கும் போது பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும் என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவரும் நீயும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது ஆகும். ஆவியானவர் உனக்காக கிரியை செய்யும்.
உனக்காக வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். உன் ஜெபம் கண்ணீரின் ஜெபமாக, அழுது ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ அழுது ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு கூட. நீ அப்படி ஜெபிக்கும் போது ராஜாவால் உன்னை தாண்டி எங்கேயும் போகவே முடியாது. பாருங்க, இங்கே வசனம் சொல்லுது, அவன் பாதங்களில் விழுந்து அழுது காலை பிடிச்சிக்கிட்டான். எஸ்தர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ அப்படி நுனிக்குள்ள தொட்டின உடனே ராஜாவை கேட்ட உடனே ராஜா ஓ ஏன் தெரியுமா, அதுக்கு முன்னாடியே ராஜா ஆகான் மேலே கோபம் ஆயிட்டான். கோபம் ஆயிட்டு ஆகானை என்ன பண்ணணுன்ற முடிவெல்லாம் எடுத்துட்டான். ஆனாலும் கூட அவன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கல, ஆனாலும் கூட விண்ணப்பத்தை நிறுத்தலை. பாருங்க, அப்பா ராஜாவுக்கும் ஆகானுக்கும் பிரச்சனை வந்துருச்சுப்பா, இனி ப்ராப்ளம் ஓவர். இல்லை, என் ஜனங்கள் விடுதலை ஆகிற வரைக்கும் நான் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். இப்போ என் ஜெபத்தை என்ன பண்ண போகிறேன்? இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏங்க சூழ்நிலை நல்ல கால சூழ்நிலை. சில நாடுகளில் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கப்பா, நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் அது வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் கர்த்தர் அவர்களுக்கு செவி சாய்ப்பார். செவி சாய்த்து அவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் சுவிசேஷத்திற்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கவர்மெண்ட் வந்தோடனே இவங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்பா சோத்திரம், நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நன்றி கூட்டத்துக்கு போயிடுவாங்க, நன்றி அறிவிக்க போயிடுவாங்க. ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்தபடினாலே. இல்லை, இதுக்கு மேலே தான் உன் ஜெபம் டபுள் மடங்காக மாறணும். இனிமேட்டு தான் நீ காலை பிடிச்சி அழுகணும். ஏன்? இப்போ வந்திருக்கிறது ராஜாவுக்கு உன் மேலே பரிதாபம், ஆகான் மேலே கோபம். ஆனால் இன்னும் விண்ணப்பத்துக்கு பதில் வரல. விண்ணப்பம் எது? ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவது. விண்ணப்பம் எது? ஆத்மா ரட்சிக்கப்படுவது. விண்ணப்பம் எது? ஜனங்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவது. இன்னும் அந்த விண்ணப்பம் முடிவுக்கு வரல. இப்போ நடந்திருக்கிறது என்ன? உனக்கு சாதகமான சூழ்நிலை உருவாயிருக்கு, ஆகானுக்கு எதிரான சூழ்நிலை உருவாயிருக்குது. கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா? ஏதோ உனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்த உடனே, ஒரு கிளைமேட் உனக்கு ஏற்ற மாதிரி மாறின உடனே, ஒரு கவர்மெண்ட் உனக்கு ஏற்ற மாதிரி வந்த உடனே, யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட், யூ ரிலாக்ஸ்ட். நீ அப்படியே சாதாரணமாயிடா. மற்ற நாட்டோட பார்க்கும்போது நம்ம நாடு ஓகேங்க, மற்ற ஸ்டேட்டோட பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் ஓகேங்க. கர்த்தர் நமக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக திறந்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாலியா இல்லை, இன்னும் விண்ணப்பம் முடியலப்பா, இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுமாதிரி என்ன பண்ண? இனி தான் நீ காலை பிடிச்சி அழுவணும், இதுக்கு மேலே தான் நீ காலை பிடிச்சி அழுவணும். ஏன் ஆண்டவரே, எனக்கு ஆகான் அழியணுங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, ஆகான் என்ன வேணா ஆக்கிட்டு போட்டோம், அவனை தொழுமரத்தில் ஏற்றுங்க, சிறைச்சாலையில் போடுங்க, சும்மா கூட விடுங்க, எங்களுக்கு அதை பற்றி தேவையே இல்லை. என்னுடைய தேவை என்ன தெரியுமா? என் ஜனங்கள் விடுதலையாகுவது. அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, யோசித்த அவன் யூதருக்கு விரோதமாக யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம், பரிகரிக்க, அதிலிருந்து காப்பாற்றி கொடுத்துருங்க, என் ஜனங்களை காப்பாற்றி கொடுத்துருங்க. அதான் அவன் சொல்றா, என் ஜீவனுக்கு பதிலாக, என் மன்றாட்டுக்கு பதிலாக என் மக்களும் அழுது, காலை பிடிச்சி அழுது விட்டவே கூடாது. ஒரு சாதகமான சூழ்நிலை வந்துருச்சுன்னா உடனே அமைதியாகிடக்கூடாது. உனக்கு ஏற்ற கவர்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்தாரா, அந்த கவர்மெண்ட் 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கிற வரைக்கும் நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். என்னங்க சொல்றீங்க? சாதகமான கவர்மெண்ட் வந்தால் சந்தோஷமா இருக்கணும், இனிமேட்டு தான் நீ அழுகணும். எப்படி? இந்த 5 வருஷத்துக்குள்ள, இந்த 10 வருஷத்துக்குள்ள ஆண்டவரே, லட்ச கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படணும் ஆண்டவரே. திஸ் இஸ் த சான்ஸ் ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆகான் தள்ளப்பட்டது உண்மைதான், எனக்கு சாதகமா ராஜா திரும்பி இருக்கிறாரு, செங்கோலை நீட்டி இருக்கிறாரு, என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறாரு, எல்லாம் உண்மைதான். ஆனா இன்னும் ஜனங்கள் விடுதலையாக்கப்படவில்லை. விடுதலை ஆகிற வரைக்கும் நான் அழுவேன், விடுதலை ஆகிற வரைக்கும் நான் பாதத்தை பிடிப்பேன், கடைசி வரைக்கும் நான் மன்றாடுவேன், ஒரு காரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசி யூதன் விடுதலை ஆகிற வரைக்கும் அவள் சின்ன ஜெபம் பண்ணினாள். அதே தான் நானும் சொல்றேன். நம்முடைய கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி ஆத்மா விடுதலை ஆக்கப்படுகிற வரைக்கும், வருகை வருகிற வரைக்கும் நம்முடைய ஜெபம் மாறக்கூடாது, அழுகை மாறக்கூடாது. தேவ சமூகத்தில் மன்றாடுகிற மன்றாடு விடவே கூடாது. ஏதோ சிலராக நான் பார்க்குறேன், அவங்க கம்பேர் பண்ணுறாங்க, அந்த நாட்டுக்கு நம்ம நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க, கம்பேரிங் டு அந்த ஸ்டேட் நம்ம ஸ்டேட் எவ்வளவோ பரவாயில்லைங்க. இல்லைங்க, இப்போ தான் கிளைமேட் மாறி இருக்குங்க, இனிமேட்டு தாங்க உன் ஜெபம் மாறணும், இனிமேட்டு தான் அழுக வரணும். இது வரைக்கும் நீ வைராக்கியமாக ஜெபம் பண்ண, விசுவாசமாக ஜெபம் பண்ண, கர்த்தர் உன் விசுவாசத்தை கிரியை செஞ்சார். இப்போ ராஜா உன் பட்சத்தில் இருக்கிறார். இனி நீ அழுதினா ராஜாவால் தாங்க முடியாது, ராஜாவால் தாண்டி போக முடியாது. யாக்கோபு அழுதா தேவனால் தாண்டி போகவே முடியாது. ஓசியா புஸ்தகம் சொல்லுது, அவன் முழுவதும் அழுது கெஞ்சினான், தாண்ட முடியாது.
மரியாள் அழுதா, இயேசுவால லாசரோ உயிரோட எழுப்பாம போகவே முடியாது. மார்த்தாள் பேசினா திருப்பி பேசுவார், மரியாள் அழுதா பேச மாட்டார், திருப்பி அழுவார். அதுதான் தேவனுடைய சுபாவம். நம்முடைய ஆண்டவர் இன்னும் அதே சுபாவத்தில் தான் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே சுபாவத்தோடு தான் இன்னைக்கு இருக்கிறார். நீ அழுது பாரு, காலை புடி, கெஞ்சி கதறி பாரு. நம்ம கதறுவோமே, நம்முடைய கதறுதலுக்கு கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார். நீ அழுது கெஞ்சிப்பார், ஆண்டவர் நிச்சயம் ஒரு பதில் தரப்போகிறார். இன்னைக்கு ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் 2 முக்கியமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1, எதை ஏறெடுக்க வேண்டும். 2, எப்படி ஏறெடுக்க வேண்டும். எதை ஏறெடுக்கணும்? நமக்கு ஒரு பலவீனம் இருக்கு. எது? இந்த உலகத்துக்குரியதை ஏறெடுக்கிறது பலவீனம். காணாதவைகள், தேவனுக்குரியவைகள், ஆத்துமாவுக்குரியது, அதுதான் பலன். பலமான காரியங்களுக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். 2வது, எப்படி ஏறெடுக்க வேண்டும்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். எஸ்தர் காலை பிடித்து கொண்டு கெஞ்சி அழுதாள். அதே மாதிரி தான் இயேசுவும் பிதாவுக்கு வலது பக்கத்தில் உட்காந்து ரத்தத்தை பிடிச்சிக்கிட்டு மன்றாடிக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் யாக்கோபு காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினான். ஆண்டவரே, இந்த 2 பரிவாரம் இருக்குது, எப்படியாவது ஆசீர்வச்சிருங்கப்பா, எங்களை ஆசீர்வச்சு அனுப்பிடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம், இந்த விண்ணப்பம், நம்முடைய அழுகை ஒரு நாளும் பதில் தராமல் போகவே போகாது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் எங்கள் ஜெபத்தை நாங்கள் எப்படி ஏறெடுக்கணும், எதற்காக ஏறெடுக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எதற்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எப்படி ஏறெடுக்கணும்னு சொல்லிக் கொடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உலகத்துக்காக, இந்த எதிர்காலத்திற்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக நாங்கள் ஏறெடுத்தது போதும். யோபு நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை நீர் மாற்றினீர். நாங்கள் ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கும் போது நீர் எங்கள் ஆத்மாவை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீர். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுக்கிற முறையை இன்னிலிருந்து நாங்கள் மாற்றுறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட, அழுகையோடு கூட, மன்றாட்டுகளோடு கூட காலை பிடித்து கொண்டு அழ கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த வசனம் ஒவ்வொருத்தருக்கும் புரிய கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.